பேசணும். ரொம்ப அடி வாங்கிச்சு, நானே சொல்றேன். ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் கோல்டு, அதனால தான் அவர் சொல்ல. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன vlog அப்படின்னா சர்ப்ரைஸ். அது நீங்கள் வீடியோக்குள்ளேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சர்ப்ரைஸாக நான் செய்யலான் இருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லிடலாமா அம்மு என்ன செய்கிறேன் உனக்குன்னு? அவளுக்கே தெரியாது, தூங்கிட்டு இருந்துச்சு உள்ள. என்னென்ன? சிக்கன் பிரியாணி. ஓகே, சைட் டிஷ் உனக்கு நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒன்று 65. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டு தருவாங்க. காய்க்கு பிடிக்காது சொல்லிட்டே இருக்கும். பெருசாக இருந்தால் காயத்ரிக்கு பிடிக்காது இல்லை பட்டோ. அதனால காயத்ரி வாய்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி அழகா காய். ஓகேம்மா, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து சிக்கன் என்ன பண்றோம் அப்படின்றத காட்டலாம். இப்போ சிக்கன் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வரைக்கும் போதும், தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ குட்டி, நம்ம கத்திரிக்கோள் எங்கடா? சின்னது இல்லை, நீங்க தான் ஏதோ வேலை பார்த்துக்கிறீங்க. சிக்கன் 65 இருக்கு நம்ம கிட்ட, அது கொஞ்சம் போட்டுப்போம். வாவ், காய் உனக்கு காரமா வேணுமா இல்ல காரம் கம்மியா வேணுமா? இப்போ காஷ்மீரி பவுடர் லைட்டா. காரம் வேணும்னு சொல்லிட்டா, அப்போ அவளுக்காக கம்மி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை நம்மளுக்கு. அப்புறம் கரம் மசாலா லைட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறம் அவ்வளோதான். கொஞ்சோண்டு லைட்டா வேணா, எனக்கு ரொம்ப செட் ஆகாத ஒரு பொருள் இது. லைட்டா போட்டுக்கலாம்டா, ரொம்ப போட தேவை, லைட்டா போட்ட. ஓகேவா? லைட்டா போட்டேன். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தயிர் ஏன் போடுறேன்னு தெரியுமா காய்த்தோ? உனக்கு தெரியாதா? இது என்ன சொல்லு அம்மு? ஸோ லெமன் என்ன பண்ணலாம், அப்படியே லைட்டா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே பட்டு? ஓகே வாடி? ஓகே சொல்றீ. இப்போ இதெல்லாம் ஸ்பூன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா இது. ஐயோ, உப்பு போட மாட்டேன். காய் வச்சு சமைச்சாலே நான் எல்லாமே மறந்துடுவேன் இல்லை பட்டே, பேசிட்டே செய்யறோம்ல. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டா போட்டுக்கலாம். ஓகே ஓகே, மேல கொட்டிக்கிட்டு காண்பிளான். அப்பயே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். நீங்க பாத்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேனா? நல்லா இருக்கு கைட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து இதை மூடி வச்சிடணும். பட்டோ மூடி வச்சு பேக் பண்ணி ஒரு சைடு வச்சிடணும். இங்கேயே வச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். ஓகே காயத்ரி? பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்றோம். கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கணும். என்ன காய்த்தோ? மந்தியா கட் பண்ணக்கூடாது. ஏன் மந்தியா கட் பண்ணக்கூடாது சொல்லுமா? அப்பதான் கரையாது. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெய் ஊத்திட்டோம் ஆல்ரெடி நம்ம. ஓகே பட்டும் எண்ணெய் இருக்கு. ஸோ நம்ம ஈவங்களை போட்டுப்போம். ஓவரா சூடாயிடுச்சு போல. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சைட்ல வச்சுப்போம். கொஞ்சோண்டு ஜாதி பத்திரியா கைத்து, இது பேர் என்ன? வெடிக்க போது தள்ளி நின்னுக்கோங்க, அப்புறம் வெடிச்சிருச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் ஸ்டேஷன்ல. இது பேர் என்ன பட்டு? கஸ்தூரி இதையா? இது கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை
ஓகே, பட்டை கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வெங்காயம் இப்போ என்ன பண்ணோம், நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், வாசனை நினைக்கிறேன் இல்லை. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அது ஏன் நம்ம வந்து இது கூட போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் இருக்கும் ஒரு மாதிரி, இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் போயிடும். ஸோ நான் கொஞ்சம் செஃப் மாஸ்டர்லாம் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் காய்லாம் நல்லா கட் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுவிட்டா வதான் ஈஸியாக இருக்கும். சர்க்கரை பண்ணுமா? வர காய்க்கு உடம்பு சரின்னு பார்த்தா வாய் அதிகமாக போச்சு. சர்க்கரை போட சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம வீட்டில் இங்கே பாருங்களேன், நங்க மீறேன் நல்லா போட்டேன் உடம்பு. ஐயோ சொல்லப்பட்டே என்னாச்சு? ஒன்றும் மாத்திரை வாங்கிக்கிறேடி அப்படின்னு வருது. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா? வாங்க, இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்களை இது உள்ள அப்படியே சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். நாங்கள் 2 பேருன்றதுனால கொஞ்சமாக செஞ்சுப்போம் இல்லை பட்டே? ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒருத்தவங்களை கலந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, நிறைய இன்க்ரீடியன்ஸ் இப்போ தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரியாணி மசாலா. பிரியாணி தானமோ இது பேர்? தப்பாக பிடிச்சிட போகிறேன். ஸோ பிரியாணி மசாலா தேவைக்கேற்ற அளவு நம்ம வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் அதே மாதிரியே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் காஷ்மீரி லைட்டாக சேர்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். என்ன இருக்கப்பட்டு உப்பு புளி காரம் இருங்க, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உப்பு போகிறேன். ஓகே சொல்லும். ஸ்மெல் எதனா வருதா? நல்லா வரலையா? சிக்கனுக்கு உப்பு. புதினா இல்லை, தயிர் இருக்குதா? தயிர் இப்போ லைட்டாக கூட இதில் விட்டுக்கலாம், சாஃப்டாகும். நான் தயிர் எப்பவுமே லைட்டாக கலந்துட்டேன். இது அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக இதுவாகிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. அது ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம மசால் போட்ட உடனே அடி பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி சுருங்கிரும்ல, அந்த மாதிரியா இருக்கு. நல்லா கொதிச்சும் இருக்கு. பார்க்குறீங்களா? தெரியுதா? நல்லா கொதிச்சுக்கிறது தெரியுது இல்ல? அப்ப வந்து இந்த கிரேவி மாதிரி ஆயிடும். இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி எடுத்தேன். ஸோ இதுலயே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்.
ஓகேவா? 1.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் சொல்லப்பட்டு பார்க்கலாம். 3 1னாலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1.5னா 3 தான் ஏன்னு பாப்பா. 2 3க்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஏற்கனவே கறிக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் வந்து பேலன்ஸ் வச்சே ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா கைஸ் எப்படி கொதிக்குதா? இப்போ இப்போ நம்ம அரிசி எடுத்து அப்படியே பரவலாக போட ஆரம்பிக்கணும். எப்படி இருக்குன்னு வேற தெரில, என்ன ஆகுமோன்னு வேற தெரில. எப்பவுமே நம்ம டெஸ்டர் மிஷின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. அரிசி போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே கலரி விட்டுக்கணும். அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தண்ணி அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா? இப்போ என்ன பண்ணா அந்த ஃபினிஷிங் டச்சிங்கில் மட்டும் லைட்டாக இது லெமன் புழிஞ்சு விடணும். அது ஏன்னா சாப்பாடு வந்து பிரிஞ்சு வரும் அழகா. சாப்பாடு எப்படின்னா கைஸ் அப்படியே உடையாம அழகாக பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக லெமன் லைட்டாக புழிஞ்சு வரும் சொல்லுவாங்க லாஸ்ட்டில். ஸோ நல்லா கொதிக்குது. ஓகே, அப்பாடியோ இன்னைக்கு காயத்ரி மாட்டினாரு. ஐயோ கடவுளே. குக்கர் மூடியாச்சு, அவ்வளோதான். குக்கர் போட்டு மூடிட்டேன். ஐயோ காய்க்கு உடம்பு சரியில்லை. காய் என்ன அம்மு என்னப்பா பண்ணுது? இல்லைம்மா முட்டாக்கலாமா எனக்கு ஒன்று நல்லா சின்ன வயசுல இன்ஃபெக்ஷன் சொல்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் சொல்றேன். என்னடா ஸ்கூல்ல நிறைய அலற விடுவேன். ஏவா என்னமோ தெரியல, ஒரு மார்க்கமா இருக்குது காய் வேற. சரி ஓகே, அப்புறம் வேற காய்க்குமா? இன்னைக்கு அவளுக்கு பிடிக்கும்னா நான் செய்யறேன். சாப்பிடலன்னா எவ்வளவு பிடிக்குமோ தெரியாது. அதை சாப்பிட்டுட்டு இப்போ வச்சுட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. உப்புமா சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு சத்தியமா தெரியவே இல்லை. ஏமா நீலாம் நம்ம இவ்வளோ பெரிய மண்டையை வந்து அந்த முடியை இப்படி இப்படி விட்டு விட்டு கவர் பண்ணிக்கிற. எனக்கு ஒரே நெத்தியா இருக்கு. இல்ல ஏறு நெத்தி சொல்லுவாங்க, அது பேர் பணக்காராயிடுவாங்க ஏறு நெத்தி வந்தா. சரி கண்ணு பட்டுடுச்சுன்னா எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து போன்ல என்கிட்ட பேசணும். இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பேசணும். எல்லாரும் பேசினாங்க. நைட்டு 12 கவிதா நைட்டு நம்ம நேரம் பேசினாங்க. காலைல வந்து சொன்னாங்க. அவங்க எல்லாருமே நிறைய பேர் சொன்ன மெஜாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டி பட்டிருக்கு கண்ணு, அதனால நீங்க ஏதாவது கோயிலுக்கு போய் சுத்தி போட்டுக்கோங்க, இல்லை நீங்களே ஏதாவது போட்டுக்கோங்க, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வச்சு சுத்தி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னது. அதுதான் கடைசி ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ஃபீவர் அது இப்படின்னு. சரி போயிடும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி வந்துருக்கேன். குக்கர் விசில் அடிக்குது பாருங்க. குக்கர் விசில் அடிக்கும். அம்மா அடிச்சிருச்சா குக்கரு? அடிச்சு இன்னும் 2 விசில். கறி இருக்குல்ல, என் சின்ன சின்னதான் விசில் அடிக்கும். அதனால எனக்கு குத்து மதிப்பா நானே மைண்ட்ல வச்சு ஒரு விசில் எடுப்பேன். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு வீட்டுகளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி என் குக்கர் ஹேண்டில் பண்ண முடியும்? அப்புறம்ப்பா கவி என் கூடயே படுத்தாங்களா, அவங்களுக்கும் கோல்டு பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன் எங்களும் படுக்காதுட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க.
தனியா போயிட்டுனா தேடின்னு வரா. சரி எல்லாத்துலயும் ஷேர் பண்ணிக்கிறோம், இதுலயும் ஷேர் பண்ணிக்கலாமே. இப்ப பாத்தீங்கன்னா காய் குட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இப்ப செய்வா இல்லை கொஞ்ச நாள் போட்டு செய்வாப்பா? ஆமா, உன்னோட ஒண்ணு. இன்னைக்கு முட்டையும் செய்வேன். சரி பிரியாணி கூட முட்டை வச்சு தரேன். அந்த நாய் என்ன தின்ன பண்ணும், இதே தின்னுமா இல்ல வீணாகிடுமான்னு தெரியல. நான் வேற அந்த நாய்க்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் காலையிலே. என்ன இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து காய் குட்டிக்கு அது பேர் என்ன காய்த்ரு 65 ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிட்ட வரீங்களா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் காய் உனக்காக போன்லெஸ்ஸா கேட்டு வாங்கிட்டு வந்தேன் பட்டு. அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி. ஐயா பாட்டுடி, அது மொக்க எடி மொக்க, அது பாட்டுல. இப்ப பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 65 போட்டோன்னு சொன்னால கொடுத்துருவாங்களா, டென்ஷன் ஆயிடுவா. சின்னதாக கேட்பாங்க, நல்லா சின்னதாக. நான் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்டே கூட கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சல்லக்குட்டிக்கு நிறைய செய்யணும், சாப்பிடணும்னா தங்கம். ஓகேவாடா? சூப்பரா பட்டு அழகா இருக்கு அடிச்சல். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போகுது. ஹாய் காய்ஸ், இதான் லாஸ்ட் டச் பண்ணியாச்சு. இங்கே பாரு பட்டு கட்டிட்டியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கருவேப்பிலை இருக்குல்ல அதை வச்சுக்கணும். இது வச்சுட்டு காய்க்கு எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவளுக்கு அவசரம் அது. ரெடி? பேரை சொல்லுக்கு புஷ்பாஞ்சலி. யாரா அந்த புஷ்பான்னு கேட்காத, இதான் பாட்டு. ஏன் அதுக்கு நீ சொல்றது கச்சோடின்ற மாதிரி இது, பச்சடின்ற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிக்கு சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ணி வைப்பானுங்க. எதுக்குதான் கட் பண்ணுறாங்கன்னே தெரியாது, அவ்வளோ வச்சு கட் பண்ணி வைப்பானுங்க. இல்லை வாயிட்டு நம்ம வீட்டில் செய்யறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். இந்த காய்ட்டு ஓகே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல். தெரியவே இல்லை பார்த்தீங்களா? ஐயோ எப்படி வந்திருக்கோ தெரியலையே. வாசம் வருதா பட்டு? வருதா வரலையாமா? வருதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். வா, எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா இருக்கு அடிச்சல்லாம். காயோ இன்னைக்கு காய்க்கு சிறந்த வேட்டை. மழைக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் இல்லம்மா? மழைக்கு சுட 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 வெளுத்து கட்டணும். சரிங்களா? காய்க்கு ஒரு சிக்கன் பீஸ் வச்சிருக்கு. ஐயோ உன் சிக்கன் பீஸ் மாதிரி காணடா பட்டு. காய்க்கு 2 லெக் பீஸ். சரி பட்டு சாப்பிடுது அங்கம். அதெல்லாம் பாதி பாதியாக தான் இருக்கு. போதும் மாதிரி செல்லம். 65 செல்லக்குட்டிக்கு 65 சிக்கன். பச்சடி எங்க எடுத்து வச்சிங்கடி தங்கம்? எப்பவுமே எங்கள் வீட்டில் தயிர் ஸ்டாக் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து கடையிலையும் தயிர் இல்லை. சரி எங்கள் வழியில வாங்கிக்கலான்ட்டு வந்தேன். வழியிலையும் தயிர் இல்லை. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ செல்லக்குட்டி. சாப்பிடு. சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. சும்மா சொன்னேன் சூப்பரா இருக்கு. எண்ணெய் மட்டும் கம்மி பண்ணிக்கோ எப்பவுமே. அது என்ன எப்பவுமே பிரியாணிக்கு அப்படிதான் சாமி இருக்கணும். எண்ணெய் கம்மி பண்ணியே சாமி, மற்றபடி எல்லாம் ஓகே. டேஸ்ட் பிரியாணி சூப்பரா இருக்கு.
வாய்ஸை கண்டு யாரும் பயந்துடாதீங்க. ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். காய் இது புதுசாக காய் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா. ஓகே, பாய்.